friends, welcome to Spice and Spicy Kitchen. நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரிப்ஷனும் சரி, வியூவர்ஷிப்பும் சரி டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சேனலில் நிறைய நியூட்ரிஷனல் ரெசிபீஸ், ஹெல்த்தி ரெசிபீஸ், டேஸ்ட் ரெசிபீஸ் இன்னும் வெரைட்டியாக போட்டுட்ருக்கோம். இப்போ இன்றைக்கி ஒரு நியூட்ரிஷனல் ரெசிபி போட போகிறோம். அது என்னன்னு சொன்னால் வரகு சோறும் வாழைக்காய் குழம்பும். ரைமிங் நல்லா இருக்கு இல்லையா? வரகு சோறு வாழைக்காய் குழம்பு. ஸோ அதை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ வரகு எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. இதை கோடோ மில்லட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ இந்த மில்லட்ஸ் எல்லாமே வெரி ட்ராஃப்ட், இந்த ஒரு வறட்சியை தாங்கக்கூடிய பயிர்கள். அதனால் எந்த வறட்சியாக இருந்தாலும் இதுக்கு முளைக்கும், நல்லாயிருக்கும். இந்த மில்லட்ஸுக்கு என்ன அட்வான்டேஜ்னு சொன்னால் இதில் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதாவது ஒரு 50-60 அவ்வளோதான் கிளைசிமிக் இண்டெக்ஸ், கம்மியாக தான் இருக்கும். அதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால் இது சுகர் இதை ரொம்ப ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணும். அது எப்படின்னு சொன்னால் இதில் இருக்கிற கார்போஹைட்ரேட் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். இப்போ நார்மலாக நீங்கள் சர்க்கரை எடுத்து வாயில் போட்டிங்கன்னா உடனே கரைஞ்சி உடனே ப்ளட்டில் கலந்துடும். இது அப்படி கிடையாது. ஈவன் ரைஸ், நம்ம சாதாரண வெள்ளை அரிசி இருக்கு இல்லையா, பச்சரிசி, இதை எடுத்து பொங்கி சாப்பிட்டிங்கன்னா உடனே அந்த சுகர் ப்ளட்டில் கலந்துடும். உடனே ஒரு ஹைப் இருக்கும், சுகர் லெவல் பார்த்திங்கன்னா மேலே போயிடும். ஆனால் இது அப்படி கிடையாது. இது காம்ப்ளெக்ஸ் சுகர். இந்த கார்போஹைட்ரேட் ரொம்ப கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக அது கொஞ்சம் கொஞ்சமாக டிசோசியேட் ஆகி அது கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால் கிராஜுவலாக இருக்கும். அதனால் உங்களுக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப அட்வான்டேஜஸ். அவங்க யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களுக்குலாம் சுகர் லெவலில் ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மில்லட்ஸ் ரொம்ப அட்வான்டேஜஸ். மில்லட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ மில்லட்ஸ் வேறு என்ன அட்வான்டேஜ்னா நிறைய ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ ஃபைபர் இருக்கிறதுனால உங்களுக்கு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பசி உடனே எடுக்காது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மில்லட்ஸ் சாப்பிடுங்க. ஒரு 9 மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா அடுத்த ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு தான் பசிக்கும், இடையில பசிக்காது. ஸோ பசி கம்மியாக எடுக்கலனாலும் ஆட்டு நீங்கள் குறைவாக சாப்பிடுவீங்க. குறைவாக சாப்பிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெயிட் குறைஞ்சிரும். இந்த வாழைக்காய் குழம்பு செய்கிறதுக்கு இந்த வாழைக்காய் தான் எடுத்துருக்கோம். வாழைக்காய் இங்கிலீஷில் பிளான்டைன் அப்படிம்பாங்க. நாட் பனானா, இட்ஸ் பிளான்டைன். பிளான்டைன் அப்படின்னு சொன்னால் இது என்ன சொல்கிறது, பெரும்பாலும் இந்த பஜ்ஜி கடைகளில் பார்த்துருக்கீங்க, பஜ்ஜிக்கு போடுவாங்க. நாட்டு வாழைக்கான்னு சொல்லுவாங்க. நாட்டு வாழைக்கான்னு சொல்ல கொஞ்சம் நல்லா ஃபார்மாக இருக்கும், நல்லா கெட்டியாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் இதுவும் அகெயின் வெரி லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ். இதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஒன்லி 50 தான், 50 தான் அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸு. இதுவும் நீங்கள் சுகர் பேஷண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதை சாப்பிடலாம். இது ரொம்ப நல்ல அருமையான காய் இது. ஸோ மக்கள் நார்மலாக என்ன நினைப்பாங்கன்னு சொன்னால் வாழைக்காய் வாய்வு அப்படிம்பாங்க. அது ரைமிங்காக இருக்கிறதா சொல்கிறாங்கன்னு தெரியல. வாழைக்காய் வாய்வுங்கிறாங்க. வாழைக்காய்க்கும் வாய்வுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. இதில் இருக்கிறது ஃபுல்லாக கார்போஹைட்ரேட். இதில் என்ன சொல்கிறது, ப்ரோட்டீன் ரொம்ப கம்மி. பட் இந்த கார்போஹைட்ரேட் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது, டேக்ஸ் டைம். அது உருளைக்கிழங்கு மாதிரி கிடையாது. உருளைக்கிழங்கு உடனே டைஜஸ்ட் ஆகிடும். இது அப்படி கிடையாது, டேக்ஸ் டைம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாழைக்காயும் சாப்பிடலாம், வரகு சோறும் சாப்பிடலாம். ஸோ வரகு சோறும் வாழைக்காய் குழம்பும் ஒரு நல்ல காம்பினேஷன் ஃபார் வெயிட் லாஸ் ஆஸ் வெல் அஸ் டயபெட்டிஸ். இந்த வரகு சோறும் வாழைக்காய் குழம்பும் பண்ணுறதுக்கு நான் என்னுடைய ஒய்ஃப் தான் வர சொல்லியிருக்கேன். ஸோ இது ஒரு பக்கம் சாதத்தை பொங்கலாம், இன்னொரு பக்கம் குழம்பு வச்சிடலாம். 2 சைமல்டேனியஸாக பண்ணலாம். ஸோ அது 2 பேர் செய்யப்படுது. அதனால் நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். ஸோ என் ஒய்ஃப் என்ன சொல்கிறது, என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள், நிறைய நல்ல மாற்றங்கள், பாசிட்டிவ் மாற்றங்கள், நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடந்திருக்கு. அதனால் ஐ எம் வெரி ஹாப்பி. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கப்புறம் ஸோ ஹெல்ப் மீ, அதாவது என்ன சொல்கிறது, நிறைய சேஞ்சஸ். அதாவது ஒரு லைஃப்பில் ஒரு ஆள் வந்தாங்கன்னு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தே சேஞ்ச் யுவர் மூட். நம்ம மூடை மாற்றுவாங்க. அந்த மூடை மாற்றுறதுனாலே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கிறதுனால உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் நல்ல முடிவுகளாக எடுப்பீங்க, நல்லா யோசித்து நல்ல முடிவு எடுப்பீங்க, நல்ல ஒரு பர்சனாலிட்டியாக மாறுவீங்க. ஸோ இதெல்லாம் என்னோடய ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் தான் நடந்திருக்கு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு இன்ட்ரடியூஸ் மை ஒய்ஃப் வின்சி அன்பழகன். வணக்கம். இப்போ நம்ம வரகு சோறு பண்ணுறோம். ஸோ அதுக்கு வரகு சோறுக்கு இதுதான் வரகு. இதில் நான் ஒரு 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஊறணும். நல்லா ஊற வச்சுருக்கேன். வாங்க வரகு சோறு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வரகு சோறு ரெடி பண்ணலாம். நான் வரகு சோறு குக்கரில் தான் வைக்க போகிறேன். குக்கரை வச்சுக்கிறேன். இப்போ நான் எந்த கிளாஸில் அரிசி எடுத்தனோ வரகு எடுத்தனோ அதே கிளாஸில் தண்ணி அளந்து ஊற்றிக்கிறேன்.
ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி. நான் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த வரகரிசியை தண்ணியில் போட்டுருவோம். இப்போ இந்த சோறுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. இப்போது இதை அப்படியே நம்ம மூடி வச்சுருவோம். சிம்லேயே இருக்கட்டும். கொதிக்கட்டும். இது வந்து ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த வெயிட் போடணும். நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த வெயிட் அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க, மூடியை போட்டு வச்சுருப்பாங்க. அது உள்ளே அடைச்சிட்டு இருந்துச்சுன்னா குக்கர் வெடிச்சிடும். எப்போவுமே இந்த மாதிரி போட்டுட்டு ஸ்டீம் நல்லா வந்ததுக்கப்புறம் தான் அந்த வெயிட். இப்போ நல்லா ஸ்டீம் வருது. இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு வெயிட் போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வாழைக்காய் குழம்புக்கு 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவல், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி, ஒரு 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள், ஒரு 6 பல் பூண்டு, முழு தனியா, வெங்காயம், 2 பெரிய தக்காளி, இஞ்சி ஒரு 3 துண்டு எடுத்திருக்கேன், கொஞ்சம் மல்லித்தழை, உப்பு, சீரகம், கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. இப்போ நம்ம வரகு சோறு வெந்துட்டுருக்கு குக்கரில். இப்போ அதுக்கிடையில் நம்ம வாழைக்காய் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு முதல்ல மல்லி போட்டிருக்கேன். காரத்துக்கு எல்லாமே நம்ம அரைச்சி தான் போட போகிறோம், எதுவும் பொடி போடலை. மல்லி வறுத்தாச்சு. இப்போ அடுத்து மிளகா வத்தலை போட்டுரு. இதில் மிளகா ரொம்ப கருப்பாகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ மிளகா நல்லா வறுத்துருக்கோம். இப்போ இதில் கொஞ்சமாக ஜீரகம், மல்லி, மிளகா எல்லாம் நல்லா வறுத்த வாசனை வருது. இந்த டயத்தில் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு அதே வானிலையில் நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடேறட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி துண்டு, பூண்டு இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்குவோம். இப்போ வெங்காயத்து கூட நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இப்போ இது கூட நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இப்போ நம்ம சோறு வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அந்த ஸ்டீம் எல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் திறந்தீங்கன்னா உங்களுக்கு சாதம் ரெடி. இப்போ நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கியிருக்கு. இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இது ஆடுறதுக்குள்ளே நம்ம வாழைக்காவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாழைக்காவை கட் பண்ணிக்கலாம். இப்படி நார் வர மாதிரி போதும்,
ரொம்ப ஃபுல்லாக சீவணும் இல்லை. இப்போ நம்ம வாழைக்காவை அந்த நார் வரைக்கும் எடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து இந்த ஓரத்தில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த முனையும் லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நான் 3 துண்டாக போட்டுக்கிறேன். இந்த 3 துண்டை 4 துண்டாக ஆக்கிடுவோம். இப்போ இந்த சைஸ் தான் நம்ம போட போகிறோம். இப்போ கட் பண்ண வாழைக்காயில் நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் தேய்ச்சிக்கிறேன். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள். இது டேஸ்ட்டுக்காக உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதை நல்லா ஒரு பரட்டி ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு வறுவல் மாதிரி போட்டு எடுத்துருவோம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச மிளகா, தனியா, சீரகம் இதெல்லாம் அரைச்சிருவோம். முதல்ல தண்ணி சேர்க்காதீங்க. கொஞ்சம் நல்லா பொடியானதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொடியாயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் இப்போ இது கூடவே நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டெல்லாம் வதக்கி வச்சோம் இல்லையா, அது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது, நல்லா மையாக அரைச்சிருக்கு. அப்போ இதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்புலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதை லைட்டாக ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ நம்ம மசாலா போட்டு தடவி வச்ச வாழைக்காவெல்லாம் இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம். இப்போ வாழைக்காய் நல்லா பாதி வறுத்த மாதிரி இருக்குது. இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம குக்கர் ஆஃப் பண்ணி 15 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லாம் வெளியில் போயிடுச்சு. இப்போ நம்ம சோறு ரெடியாக இருக்குது. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோன்னு உதிரி உதிரியாக இருக்கும். இப்போது நம்ம குழம்பு ரெடி பண்ண போகிறோம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்குது. இப்போ இது கூட ஒரு 5-6 சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம். இப்போ வெங்காயம் வதங்கியிருக்கு. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பச்சை வாசம் போகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் கொஞ்சம் அரைச்சிக்கலாம்.
இப்போ நம்ம ஊற்றின மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம புளிக்கரைசலை ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இதில் நம்ம வறுத்து வச்ச வாழைக்காவை சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் உரிச்சு ஊற்றி இப்போ வாழைக்காயெல்லாம் போட்டு குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டேஸ்ட் பார்த்துங்க. போதுமா? போதும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம நறுக்கி வச்ச மல்லியல் ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். இந்த வரகு சோறும் வாழைக்காய் குழம்பும் வாழை இலையில் சர்வ் பண்ணியிருக்காங்க. ரெடியாக இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு டிப்பிக்கல் புளிக்குழம்பு அண்டு ஒரு சாதாரண நம்ம செய்கிற சாதம் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஆனால் இது வந்து நல்ல நியூட்ரிஷியஸ் ஒன். ஏன்னா ரெண்டுமே லோ கிளைசமிக் இண்டெக்ஸ். அதனால் ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு சாப்பிட்டு நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்தி ரெசிபிஸ் போடுவோம் சேனலில். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே என் ஒய்ஃபுக்கும் ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்கேன். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.